கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட செஞ்சேரி மலையில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் வேல் வழிபாடு நடைபெற்றது. இசை வாத்தியம் முழங்க வேல் ஏந்திய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கோயிலை சுற்றி வலம் வந்து தரிசனம் செய்தார். இந்து அன்னையர் முன்னணி வேல் வழிபாடு அப்படி போன ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி சென்னிமலையில் ஆரம்பித்து பழனியில் வழிபாடோடு இந்த வேல் வழிபாடானது நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி திருப்பூர் கொங்கணகிரி அந்த முருகன் கோயிலில் ஆரம்பித்து திருப்பூருக்கு அருகாமை இருக்கக்கூடிய அழகுமலை முருகன் கோயிலில் அது நிறைவு பெறும் அப்படி யோசனை செஞ்சிருக்கோம். இதுக்கிடையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கெல்லாம் சென்னிமலை, சிவன்மலை, கைத்தமலை, இது மாதிரி பழனி, ஊதியூர், நேற்றுக்கு மருதமலை, இன்றைக்கு இங்கே செஞ்சேரி மலை, பச்சைமலை, பவளமலை, இப்படி எல்லா இதுலேயும் போய் சாமிகிட்ட வழிபாடு இந்த வேலை வைத்து வழிபாடு செய்து 22ஆம் தேதிக்கு மேலே இந்த பொதுமக்களுடைய வழிபாட்டுக்காக எல்லா ஒன்றியங்களுக்கும் போகிறதுக்காக முடிவு செஞ்சிருக்குது. ஒரு வாகனத்தில் வச்சு இந்த வேலானது அங்கே போகும். இந்த வேலானது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றியது. பாதுவதத்திலிருந்து முருகன் இந்த வேலை பெற்று அதர்மத்தை அழித்தார். இந்த பயணமானது இந்த அதர்மத்தை அழிப்பதற்கு இந்த வேல் வடிவானது இந்து அன்னையர் முன்னணி சார்பில் நடக்குது. இந்த கோயிலில் குமரன் சிலையானது பின்னம் பெற்றிருக்குது. இந்த ஊர் மக்கள்லாம் அதை மாற்றணும், பரிகாரம் தேடணும், அப்படி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்த அறநிலையத்துறையானது கவனம் கொடுக்கல. இதை உடனடியாக கவனம் கொடுத்து பார்க்கணும். இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் திரட்டி இந்து முன்னணி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குன்னு இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையின் வாயிலாக இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டவிரோதமாக இந்த பகுதியில் நிறைய சர்ச்சை இருக்குது. வாரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி சென்னிமலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோம் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அறிவிப்பின் பலவாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட 50,000 மக்கள் ஒன்று கூடினாங்க. அதனால் இங்க இருக்கக்கூடியது சட்டவிரோதமான சர்ச்சை அகற்ற வேண்டும். இந்த குமரனுடைய சிலையை பரிகாரம் தேட வேண்டும். இல்லை என்றால் இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அப்படி இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். சுத்தம் பண்ணணும், அதுக்காக மக்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும். பல லட்சக்கணக்கான கோடி வருமானம் வருது. இது எதுக்கோ பயன்படுத்துறாங்க. இது மாதிரி பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், கிரிவலை பாதை சுத்தம் பண்ணி செய்து கொடுக்கணும் என்று இந்து சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக அரசாங்கமானது நாத்திய அரசாங்கம். இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக நடக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் பெண்களை கேவலமாப்படுத்தி ஒருத்தர் பேசினாரு. அதை பத்தி பேசும்போது எதிர்ப்பு வரும்போது இது கருத்துரிமை அப்படி இந்த அரசாங்கமானது இந்த அரசியல்வாதிகள் சொன்னாங்க. இப்ப கருத்து சொல்றவங்க எல்லாம் கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்து இயக்கங்களை சேர்ந்தவங்களை கைது செய்யறாங்க. இது இந்த பலனை 2026 இந்த அரசாங்கம் அனுபவிக்கும். பொதுவா நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் நிறைய அறிவிப்பு கொடுக்கிறார். அந்த கோயில் எடுத்த மீட்டர் அத்தனை கோடிக்கு மீட்டர், இத்தனை கோடிக்கு மீட்டர்னு நம்ம தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, உளவுத்துறை மூலியமாகவும் சரி ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு இடங்கள்ல 1000 ஆண்டு 2000 ஆண்டு இருக்கக்கூடிய கோயில்கள் மரம் அழித்திருக்குது. அந்த கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும். எங்கெல்லாம் கோயிலுடைய இடம் ஆக்கிரமிப்பில் இருக்குது, எங்களை கூப்பிட்டா நாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக லிஸ்ட் தரோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த அழைப்பும் வரல.
நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இது அரசாங்கமானது நாத்திக அரசாங்கம், கடவுளுடைய மறுப்பு அரசாங்கம். நிறைய இடங்கள்ல அறநிலைத்துறையினுடைய அலுவலர்கள் கிறிஸ்தவரை நியமிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர் அப்படி சொல்லக்கூடிய அளவுல நியமிச்சிருக்காங்க. நேற்று கூட மருதமலையில் அதான் சொன்னா, மருதமலையில் இருக்கக்கூடிய 2-3 பேர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்காங்க. எப்படி ஒரு பக்தியோடு இருப்பாங்கிறதா நம்முடைய கேள்வி. இந்து முன்னணியானது எல்லா மொழியும் எல்லோரையும் இந்துவா தான் பார்க்கிறோம். அவங்க அந்த தெலுங்கரை பற்றி தனியா சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அதை இந்து முன்னணி கண்டிக்கின்றது. அதே நேரத்தில் அரசாங்கம் உடனடியாக கைது பண்ணதையும் நாம கண்டிக்கிறோம்.